பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இது கலவை வங்கட் மற்றும் ஸ்ரீ ஐயர் என்ற 2 பேர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்துவ நாட்டில் உட்காந்துட்டு கிறிஸ்துவத்தையே எதிர்த்து அப்படின்னு கிடையாது, எந்த நாட்டில் உட்காந்து யார் வேணும் எதிர்க்கலாம், அது அவங்களுடைய உரிமை. அதாவது பைபிள் படிக்காமல், பைபிள் கையில் தொடாமல், பைபிளை பற்றி யார் யார் என்னென்னமோ எழுதியிருக்காங்களே என்ற அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு பேசுகிறார்கள் இந்த 2 நபர்கள். இவர்கள் 8 எபிசோடு போட்டிருக்கிறார்கள். நாம் 5, 1, 2 நாம் பார்த்தோம். இன்றைக்கு இவர்களுடைய 3வது எபிசோடில் என்ன சொல்லுகிறார்ன்றது நாம் பார்ப்போம். அதற்கு முன்னமே நான் சொல்லுவது என்னவென்றால், பிரியமானவர்களை, தயவு செய்து இந்த விஷயம் எல்லாருக்கும் பகிருங்கள். அவர் நம்ம பகவத்கீதையிலேருந்து வர சில விஷயங்கள், அதாவது பகவத்கீதையிலேருந்து ஒன்று வரும், இந்த மாதிரி ஒரு ஆமை தன்னுடைய புலன்களை எப்படி ஓட்டுக்குள் அடக்குகிறதோ, இதையேதான் திருவள்ளுவரும் ஒரு குறள்ல சொல்லுவார். ஓகே, எப்பேற்பட்ட பொய் இந்த ஃப்ராடுனா, பகவத்கீதை நிரூபிச்சாச்சு. என்னென்ன பகவத்கீதை நிரூபிச்சாச்சு, இது 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதுன்னு. 2ஆம் நூற்றாண்டில் சான்ஸ்கிரிட்ன்றது கிடையாது. 5ஆம் நூற்றாண்டிலும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் நடுவில் எழுதப்பட்டது தான் ராமாயணமும் பகவத்கீதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கு எத்தனையோ நூல்கள் இருக்கு. இப்போ 2ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் சொன்னாராம் பகவத்கீதையிலேருந்து வர்றது, அதை இன்னும் எப்பேற்பட்ட பொய்ன்னு பாருங்க. சரி, அது ஒரு விஷயம். இப்போ 2ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பகவத்கீதையினுடைய விஷயம் முதல் நூற்றாண்டில் தோன்றின கிறிஸ்துவம் காப்பி அடிச்சுதான். நல்லா இருக்குல்ல? 5ஆம் நூற்றாண்டில் தோன்றினது முதல் நூற்றாண்டா காப்பி அடிச்சாங்களாம். இவனை எந்த பீல தொட்ட செருப்பில் அடிக்கணும். கிறிஸ்துவத்தினுடைய பொருள் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணனை உண்டாக்கி உலகத்தில் இருக்கின்ற எல்லா மித்தாலஜி கடவுள்களையும் சேர்த்து ஒரு கதை உண்டாக்கி, கிருஷ்ணன், ராமன், மகாபாரதம் என்ற யுத்தம், பஞ்ச பாண்டவன்ற கதையெல்லாம் உண்டாக்கி, சிறுபான்மையாளர்கள் நிஜமாக உண்மையாக இருந்தால் ஜெயிக்க முடியும் என்ற அந்த யூதர்களுடைய அந்த தத்துவத்தை எடுத்து என்னென்னமோ பெண்ணை வச்ச கதையை வச்சுக்கிட்டு வெறும் மித்து கதை, வெறும் கட்டு கதைகள். ராமாயணமும் கிருஷ்ண சரித்திரமும் எல்லாம் ஒன்றுக்கும் ஒரு சரித்திரபூர்வம் வருஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பகவத்கீதையில் எடுத்திருக்கான். எப்படி? அது போல நம்முடைய புலன்களை நாம் உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு வரும், ஒரு ஆன்மா தன்னுடைய உடலை எப்படி ஒரு மனித சட்டையை கழட்டி வேறு சட்டையை பூணுகிறாரோ, அதை போலத்தான் ஆன்மா தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்கிறது. இதுவும் பகவத்கீதையில வரும். இதெல்லாம் பேசிலிடஸ் ஆரம்ப கால கிறிஸ்தவங்களில் ஒன்றாக இருந்தது. பத்தியா, ஆரம்ப காலத்துல தான் பகவத்கீதையில இருக்கான். ஆன்மா சட்டை கிழிச்சு வர்றது போல வேற வேற உருவத்துக்குள்ள போமா. ஏன் கிருஷ்ணன் சொல்லுகிறதா? ஒரு தடவை பிறப்பதும் ஒரு தடவை மரிப்பதும் பிறகு நியாய தீர்ப்புக்கென்று உயர்த்து எழுந்திருக்கிறதும் விசுவாசித்தால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். அவ்வளவுதான். இது புத்தனுடைய சொற்கள் எடுத்துட்டு கீதையில வச்சாச்சு. புத்தன் தான் சொல்றான், ஆத்மா ஒரு மனிதனை விட்டு போய் மறுபடியும் இன்னொரு ஸ்திரீனுடைய வயிற்றுல போய் வேற மனிதனாக மறுபடியும் பிறக்கிறார். அப்படி ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, பிறந்துகிட்டே இருப்பார்னு புத்தன் சொன்னது. எப்போ? புத்தன் வாழ்ந்த காலகட்டம் BC 4ஆம் நூற்றாண்டுல. கிருஷ்ண இது எழுதுறது, பகவத்கீதை எழுதுறது 5ஆம் நூற்றாண்டுல. சும்மா கதையை போட்டு தள்ளி உடைச்சிட்டாங்க. இத்தனை வருஷமா 10,000 வருஷம் முன்னாடி எழுதுன என்னது வேதங்கள், ரிக்வேதம் உலகத்திலே 10,000 வருஷம் முன்னாடி, ஒரு 10,000 வருஷம் எழுதல. எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 3-4 நூற்றாண்டுகள்ல எழுதப்பட்டது. அது வரைக்கும் வாயோட மவுத் டு மவுத், வாயோட வாய குரு சீஷன் சொல்லி கொடுத்து வந்ததே தவிர அதில் எத்தனை புனை வருகிறதோ, எத்தனை மறந்துருப்பாங்களோ யாருக்குன்னு தெரியும். எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது பகவத்கீதையும் ராமாயணமும். அதே மாதிரி வேதங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதுனதுன்னு வந்தால், சமஸ்கிருதம் என்ற மொழியே வந்தது 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். பிராகிருதம் என்ற மொழியை அடிச்சு உடைச்சு இன்னைக்கு பிஜேபி காரங்க செய்யற மாதிரி
பிஜேபிக்காரன் எந்த ஸ்டேட்ல போனாலும் அந்த ஆளுங்கட்சி கூட சேர்றான், அடுத்த எலெக்ஷன்ல பாதி ஆயிடுறான், அது இடத்துல அந்த கட்சி எல்லாம் பண்ணி வந்துடுறான். அதே மாதிரி கோல்மால் பண்ணி பிராகிருதம் என்ற அந்த மொழி அடிச்சு உடைச்சி சமஸ்கிருதம் என்றது அந்த மொழிகளை கொண்டு வந்துட்டாங்க. பிராகிருதம் என்றால் ரான்னு அர்த்தம், இருக்கிறபடி இருக்கிறது, நேச்சுரலா இருக்கிறது. சமஸ்கிருதம் என்றால் டெவலப்ட் ஆனதுன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் டெவலப்ட் ஆனது. இவன் சன்ஸ்கிருதி உள்ளவன்னா என்ன சொல்றது, புரோகமனவாதின்றாங்கல்ல, அவன் கொஞ்சம் முன்னேறினவன் அர்த்தம், புதுப்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் சான்ஸ்கிரிட், சன்ஸ்கிருதி. அதனால சான்ஸ்கிரிட்னு வச்சாங்க. பிராகிருதோட சான்ஸ்கிரிட் வச்சாங்க. சான்ஸ்கிரிட்னு வைக்கும்போது எல்லா மொழியில இருக்கிற வார்த்தையும் தூக்கி அதில் வச்சுட்டாங்க. தமிழ்ல இருந்து மலையாளத்தில் இருந்து எல்லா மொழியினுடைய வார்த்தையும் கொண்டு போய் அதில் வச்சு இந்த மொழியெல்லாம் அதுலேருந்து வந்ததுன்னு இத்தனை நாளும் போய் உருட்டி இப்போ அதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இவன் ஒன்றும் பக்கா ஃப்ராடுங்க. இந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் லேட்டஸ்ட் பாஷை, பழைய பாஷையில் சான்ஸ்கிரிட்ன்றது ஒரு லேட்டஸ்ட் பாஷை. அது வந்து 1500 வருஷம் தான் ஆச்சு அந்த பாஷை வந்துன்னு. அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வாய் மவுத் டு மவுத்தா அதாவது வாய் வழியாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. எழுதப்பட்டதே கிடையாது. இவங்க காட்டுகின்ற எல்லா கல்வெட்டுகளும் என்னது, அது எழுதணும் தானே, எல்லாம் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். இவங்க 10,000 வருஷம் முன்னாடி, 20,000 வருஷம் முன்னாடி, 3000 வருஷம் முன்னாடி இருக்குன்னா ஒரே ஒரு கேள்விக்கு இவன் அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தால் பதில் வைக்கணும். என்ன பதில்? சாஞ்சி ஸ்தூபால அசோக சக்கரவர்த்தி புத்த மதம் ஏற்றுக்கொண்ட பிறகு 7 மொழிகளில் எல்லாவற்றையும் எழுதினார். புத்தனுடைய எல்லா கொள்கையும் 7 மொழிகளில் எழுதினார். எதில் எழுதினார்? நான் சொல்கிறேன். பிராகிருதத்தில் எழுதினார், பலியில் எழுதினார், தமிழில் எழுதினார், ஹீப்ரூவில் எழுதினார், கிரீக்கில் எழுதினார், லாட்டின்ல எழுதினார், ஈஜிப்சியன் மொழியில் எழுதினார். புரியுதுங்களா? இந்த 7 மொழியில எழுதினார். ஏன் சான்ஸ்கிரிட்ல எழுதல? அவர் அசோக சக்கரவர்த்தி எப்ப பிறந்தார் என்றும் எல்லாருக்கும் சரித்திரம் தெரிஞ்சது தான். அப்போனா அன்னைக்கு சமஸ்கிருதம் லெட்டர் கிடையாது. அந்த மொழி வாயில பேசிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். சமஸ்கிருதம் என்ற மொழி எழுதப்படுகிறது 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். இதுல இருந்தே விளக்கம். இதை விட காங்கிரீட்டான எவிடன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. நீங்க வேற டெல்லியில போய் பாருங்க, அங்க நிறைய அசோக சக்கர காலத்தோட கல்வெட்டுகள் வச்சிருக்காங்க, அங்கிருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா சாரநாதுக்கு போங்க, யூபியில சாரநாத் என்ற இடத்துக்கு போங்க. அங்க இந்த பிராமணர்கள் அந்த புத்த மதத்தை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் நோண்டி எடுக்கப்பட்டாச்சு. பிராமணர்கள் செஞ்ச வேலை அதெல்லாம், ஆரியர்கள் இந்த வேலை அதெல்லாம். அந்த பழையெல்லாம் இஸ்லாமியர் மேலே போட்டாங்க. இப்போ செய்கிற மாதிரி இவங்க பாம்பு வெடிக்கிறது இஸ்லாம் செய்கிறது போல அது முகலாயர்கள் செஞ்சாங்கன்னா பழைய அவங்க மேலே போட்டாச்சு. முகலாயர் வரதுக்கு முன்னாடி அதை அடித்து உடைச்சாச்சு. ஆனால் இப்பவும் அதெல்லாம் இருக்குது. சாரநாத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். இடத்தினுடைய பேர் சாரநாத். எல்லாரும் போங்க யூபிக்கு. நான் போய் பார்த்து வந்திருக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதனால தான் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? அங்கே தமிழ் மொழி கிடையாது, சம்ஸ்கிருத மொழி கிடையாது. இந்த 7 மொழிகள் தான் இருக்குது. அது புரிஞ்சிருக்கணும். சரி, பார்ப்போம். அப்போ எத்தனை பொய் சொல்றாரு பாருங்க இந்த ஃப்ராட் உட்காந்துக்கிட்டு. இது நம்ம சொல்ற கத்தோலிக்க மதம் இதெல்லாம் வருவதற்கு முன்னால், நிலைநாட்டப்படுவதற்கு முன்னால் செழித்த கிறிஸ்தவங்கள். அதுல பகவத்கீதையிலிருந்து கடன் வாங்கி அப்படியே சொல்ற. ஓகே, இதையும் கிறிஸ்டியன்லிட்டு நிலைநாட்டிருக்கார். இது மாதிரி பல விஷயங்கள். சரி, என்ன சொல்றது, பகவத்கீதையில திருப்பியும் சொல்றான் பார், பகவத்கீதையிலிருந்து கடன் வாங்கியிருக்கா. பகவத்கீதையே வந்தது 5ஆம் நூற்றாண்டு தானியா. முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டு முடிச்சாச்சு புதிய ஏற்பாடு. வெளிப்பாடு புத்தகம் எழுதுறது AD 72 73 எழுதுறாங்க. முதல் நூற்றாண்டிலே எழுதி முடிச்சாச்சு புதிய ஏற்பாடு. அப்புறம் எதுவுமே சேர்க்கல. 2ஆம் நூற்றாண்டுல 3ஆம் நூற்றாண்டுல எதுவுமே சேர்க்கல. எழுதுனது மார்க்கு, யோவான், லூக்கு, மேத்யூ அவங்களாம் ஃபர்ஸ்ட் முதல் நூற்றாண்டில் இருந்தவங்க. தோம வந்தது AD 52 தமிழ்நாட்டுக்கு. அவ்வளவுதான். பகவத்கீதைலாம் வர்றதுக்கு முன்னாடி இதை எழுதி முடிச்சாச்சு. அப்புறம் இதுல தாங்க காப்பி அடிச்சாச்சா. ஹிந்து மதத்திலிருந்து பௌத்தத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டன, அங்கு எடுத்து செல்லப்பட்டன. வரலாற்று நிபுணர்களுடைய கருத்து. கிறிஸ்டியன் வின்டர் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். நான் வில்லியம் டேரிங்க்ளோன்னு சொன்னேன். எப்படி கோல்டன் ரோட்ல இந்த ஐடியாலாம் டிரான்ஸ்மிட் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே.
மிக்க நன்றி. சரி, அதான் இந்த மூன்றாவது பார்ட்டில் ஒன்றுமே கிடையாது. இவர் என்ன சொல்ல வராருன்னு நான் சொல்கிறேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய இது இல்லை. நான் செகண்ட் பார்ட்டில் நேரத்தை வேஸ்ட் பண்ணால் அதில் கொஞ்சம் இருக்குது. இந்த மூன்றாவது பார்ட்டில் காரச்சாரமாக ஒன்றும் இல்லை. பிரியமான நீங்கள் எல்லோரும் மூன்றாவது பார்ட்டை தேடி பாருங்கள். அவர் என்ன சொல்ல வராருன்னா, மத்தேயுல சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் லூக்கில் கிடையாது, மார்க்கில் கிடையாது, யோவானில் கிடையாது. யோவானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் லூக்கில் கிடையாது, மார்க்கில். இப்படி ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒன்றோடு கொண்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எழுதியிருக்காங்க. மேத்யூ எழுதுனது ஒன்று, லூக்கா எழுதுனது, மார்க் எழுதுனது ஒன்று அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? அது சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எடுத்திருக்கிறார். நான் அந்த 3/4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நானே சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயங்கள். அப்போ இந்த 4 சுவிசேஷங்களும் இப்படி இருக்குது, இவங்க சொன்ன விஷயமெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறேன். ஆமாம், 4 பேரும் 4 விதமாக தான் சுவிசேஷம் எழுதியிருக்கு. ஆனால் மூலப்பொருள் ஒன்று தான். இப்போ மத்தாய் எழுதின சுவிசேஷம் அவர் எப்படி எழுதினார்? அவர் தந்தை வழியான அந்த கோத்திரம் எப்படி வந்திருக்கு என்றது சொல்லி அப்படி ஆரம்பிக்கிறார் மேத்யூ அப்படி ஆரம்பிச்சு. ஏன்னா மேத்யூ ஒரு அரசன் கீழே வேலை செஞ்ச ஆள், ஒரு டேக்ஸ் கலெக்டர். அதனால் இயேசு கிறிஸ்து ஒரு கிங் ஆஃப் கிங், ஒரு அரசன் என்ற தோற்றத்துக்குள்ளே தான் அவர் வருகிறார். இவர் தான் கிங், ராஜாதி ராஜன் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவர் கொண்டு வருகிறார். யார்? இவர் மேத்யூ. ஸோ அதுக்கே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் எழுதுகிறாரே தவிர இயேசுவனுடைய பிறந்த நாளிலிருந்து இறக்குற நாள் வரைக்கும் ஃபுல் சரித்திரம் எழுதலை. அதில் மலைப்பிரசங்கம் மேத்யூவில் மட்டும்தான் மலைப்பிரசங்கம் இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா, மலைப்பிரசங்கத்தில் கட்டளைகள் இருக்குது. கட்டளைகள் பொதுவாக யார் கொடுப்பாங்க? ராஜாக்கள் கொடுப்பாங்க. அடித்தா திருப்படி, அப்படி தான் அந்த கட்டளை இருந்தது. முதல் உலகத்துக்கு, மனுக்குலத்துக்கு கட்டளைகள் கொடுக்கிறது, உலக கட்டளைகள் கொடுக்கிறது பாபிலோனியன் அரசனாக இருந்த ஹமுனாரபி என்றவர் தான் எழுதுகிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற நம்ம சரித்திரத்தில் கூட அது படிக்கலாம் ஸ்கூலில். ஆனால் ஈப்ரு ஜனங்களுக்கு, அடிமையில் இருந்தவங்களுக்கும் கர்த்தர் அதே கட்டளை கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவன் ஒன்று கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவனை அவர் கொடுக்குறார். புரியுதுங்களா? ஆனால் கிறிஸ்து அரசனாக இருக்கிறதுனால் அந்த கட்டளையை மாற்றுகிறார். நீங்களும் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கண்ணுக்கு கண். நான் என்ன சொல்கிறேன்? வலது கண்ணத்தை அடித்தா இடது கண்ணை காட்டு. ஏக்தம் உல்டா. உன் கூட நடக்க சொன்னால் அவங்க கூட நீ 2 கிலோமீட்டர் நட. உன்னுடைய போர்வை எடுத்துக்கொள்ளும் இடத்தில் அங்கேயும் கழட்டி கொடு. இப்படி ஏர்மாறா அந்த கட்டளையை மாற்றுகிறார். பிகாஸ் கட்டளை மாற்றக்கூடிய அதிகாரம் அரசனுக்கு தான் இருக்கு. அப்போ இவர் ஒரு அரசன் என்ற மூலமாக எல்லா விஷயத்திலையும் அந்த ஒரு அதிகாரத்தையும் அந்த ராஜகீரியத்தையும் வெளிப்படுத்தும்படியாக தான் மேத்யூ எழுதியிருக்கு. கொடுத்துருச்சிங்களா? மேத்யூக்கு நெக்ஸ்ட்டு மார்க் எழுதுனது. மார்க் கிரீக் யூதா குடும்பத்துக்கு பிறந்தவர் மார்க் என்றவர். மார்க்கினுடைய அம்மாவுடைய சகோதரர் தான் பர்னபா. நம்ம அப்போஸ்தல புத்தகத்தில் இருக்கிற பர்னபா, அந்த காலத்தில் இருக்கிற லட்சாதிபதிகள். பர்னபாவுடைய, அதாவது மார்க்கினுடைய மேல் வீட்டில் தான் அவர் என்ன சொல்கிறது, லாஸ்ட் சப்பர், அவருடைய அந்த கடைசி ராபோஜ இது நம்ம சொல்லலாம், பஸ்கா நடத்தினது. அங்கே தான் 120 பேர் ஒருமித்து கூடினது. இதெல்லாம் அந்த காலத்திலே இன்றைக்கும் இருக்குது அந்த வீடு. நம்ம டூர் போய் இஸ்ரேல் டூர் போனால் நீங்கள் பார்க்கலாம். சரி, அப்போது அந்த மார்க்கு தான் முதல்ல எழுதுகிறார் சுவிசேஷம். ஏன்னா அவன் அந்த காலத்தில் படித்தவன், வாலிபன். ஓகே, இப்போ மார்க்குக்கு இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தார், ஏது பிறந்தார், இதெல்லாம் மார்க்கினுடைய சிந்தனை கிடையாது. புரியுதா? இயேசு என்றவர் யார்? அவர் மனிதனா கடவுளா அப்படின்னு வரும்போது மார்க் ஸ்டார்ட் பண்ணுறதே அவருடைய ஊழியத்தில் நிறுத்தம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. அவர் யாருக்கு பிறந்தார் இதெல்லாம் மார்க்கு இந்த தீர்க்க தரிசனம் மார்க்கு கொண்டு வரலை. புரியுதா? அப்போது அந்த மார்க்கினுடைய நோக்கம் என்ன? அந்த பரம அதிகாரத்தில் இருக்கின்றவர் ஒரு ஊழியக்காரனாக பூமியில் வந்தார்.
அவர் நமக்காக ஊழியம் செய்தார், அவர் ஒரு ஊழியக்காரனாக பூமியில் வந்தார் என்றுதான் மார்க்கு தன்னோட சுவிசேஷ நிமித்தம் சொல்ல பார்க்குறார். அதுதான் கட்டியான சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷத்தில் ரொம்ப கட்டியான சுவிசேஷம் மார்க்கோட சுவிசேஷம் தான். புரிந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய பிரகாரம் புரிந்து கொள்வது கட்டியான சுவிசேஷம் மார்க்கு இதுதான். ஸோ மார்க்கினுடைய ஆங்கிள்லையும் அவர் அந்த கிரீக் என்ற அந்த தத்துவஞானிகள் அல்ல, கிரீக்கு அப்பவுமே அப்படி தானே ஞானத்தை அதிகமாக விரும்புகிறவர்கள். அப்போது அந்த விஷயத்துக்காக அந்த மார்க்கு அந்த ஆங்கிளில் தான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். அதுக்கு வேண்டிய ஞானத்தை பரிசுத்தாவி கொடுக்குறார். இப்போ புரிஞ்சுதுங்களா? இவர் மற்ற இதுக்கு எழுதினார், அவர் ராஜா என்பதற்கு. சரி, போகட்டும். இப்போ லூக்குக்கு வருவோம். லூக்கு ராஜ குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு அடிமைக்கு பிறந்தவன். அவனு கூட வளர்ந்தவன் தான் யார்? அவருடைய நண்பன் தான் தியோஃபிலஸ். இவங்க வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர வழியில் தான் பவுலை சந்திக்கிறார் படகுல. அது வேறு விஷயம். அந்த படகுல இயேசு ஏற்றுக்கொள்கிறார். தியோஃபிலஸ் வீட்டுக்கு வராரு. இது நான் சொல்கிறது சரித்திரம். அப்புறம் அந்த படகுலேயே பவுலை பின்பற்றி கிறிஸ்துவனாக வாழ ஆரம்பிக்கிறார். யார்? லூக், பவுலுக்கு சிஷ்யனாக. அப்போ தியோஃபிலனுக்காக எழுதப்பட்ட 2 கடிதம் தான். ஒன்று முதல் கடிதம் லூக்கா சுவிசேஷம் என்றும், 2வது கடிதம் அப்போஸ்தல புத்தகம் என்றும் இருக்குது. புரியுதுங்களா? ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ்னு இருக்குது. ஸோ இது முதல் கடிதம், இது 2வது கடிதம். நண்பனாகிய தியோஃபிலனே என ஆரம்பிப்பார் அவர். அப்போது லூக் என்ன சொல்ல வருகிறார்? லூக்கு ஒரு வைத்தியன். அப்போ சௌக்கியம் அளிக்கிறதும் அவர் செய்த மிராக்கள். அப்போ லூக்கா கிரீக்கு படித்து கிரேக்கனாகவும் இருக்கிறார் இல்லையா? லூக்கோஸ் அவருடைய பேர். லூக்கில் நம்ம சொல்கிறோம் லூக்கோன்னு. அப்போது அவர் சரித்திரபூர்வமாக எப்படி மத்தாய் ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறாரோ, ஆனால் லூக்கு இயேசு யார் என்று ஆரம்பித்து ஆதாம் வரைக்கும் போகிறார். இப்படி இந்த வழியே போகிறார். அதை நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். அப்புறம் சரித்திர பிரகாரமாக அநேக விஷயத்தை மத்தாயில் இல்லாதது லூக்கு தேடி எடுக்கிறார். ஏன்னா லூக்கு நல்ல படித்த ஞானி. பவுலை போல லூக்கு நல்லா படித்தவர். அப்போ அந்த படிப்பினுடைய விஷயத்தை அங்கே கொண்டு வரார் லூக்கு. சரித்திரமும் ஆவிக்குரிய விஷயங்கள், இயேசு கிறிஸ்து அந்த அதிசயங்கள் எல்லாவற்றையும், இப்பேற்பட்டவர் எப்படி கொலை செய்தார்கள் எல்லாம் லூக்கு விவரமாக எழுதுகிறார். அப்போ லூக்கில் இருக்கின்ற அநேக விஷயங்கள் மத்தேயுல இல்லை, எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே போல கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறவங்களுக்கு புரியும். இப்போ யோவான் கிட்ட வாங்க. யோவான் இது எதுவுமே எழுதலை. அதிசயங்களை பற்றி 1-2 அதிசயத்தை விட்டு அதிசயமே எழுதாத ஒரு புத்தகம் யோவான் சுவிசேஷம். அது மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கம்மி. இதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன், பரல்ராஜ்யத்தை நான் இதுக்கு ஒப்பிட்டு சொல்வேன் என்று ஒப்பிட்டு சொல்வதே இல்லாத புத்தகம் யோவான் புத்தகம். நீங்க பாருங்க, எதுக்கும் ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்க மாட்டார். புரியுதுங்களா? இப்போ அவர் சொல்றார், நானே வழி, நானே வாசல், எனக்குள் பிரவேசித்தால் ஒருவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிறான். அது ஒப்பிட்டு சொல்லுகிறது இல்லை, நானே வாசல் என்றார். நான் வாசலுக்கு ஒப்பாயிருக்கிறேன் என்று சொல்லதான் ஒப்பிட்டு சொல்லுகிறது. அதான் அந்த டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன். அப்போ யோவான் சுவிசேஷத்தில் மிராக்களோ ஒப்பிடல இருக்காது. வெறும் அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்கின்ற 12 நாளில் நடந்த விஷயம்தான் இருக்கு. டோட்டலாக 12 நாளில் நடந்த விஷயம்தான் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. டோட்டலாக அந்த 21 அதிகாரம் படிச்சிங்கன்னா ஓன்லி 12 days, 3 வருஷத்துல அதில் கிடையவே கிடையாது. வெறும் 12 நாள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் யோவான் சந்தித்த 12 விஷயங்கள். அப்போ அவர் ஆரம்பிக்கிறது, அவர் யாரும் ஆரம்பிக்கிறார்? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்து, வார்த்தை தேவனாக இருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே வரார். அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றியோ எந்த காலத்தில் பிறந்த ராஜா அதெல்லாம் அவர் எழுதலை. அவருக்கு இதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அவர் சொல்லிக்கிட்டே வரார். அது அவர் என்ன சொல்ல வரார்? அன்பு நிமித்தம் நம்முடைய பாபத்துக்கு பரிகார பலியானார் கிறிஸ்து. அதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோள் அந்த சுவிசேஷத்தினுடையது. புரியுதுங்களா? அப்போ அதை சொல்லிக்கிட்டே வரார். ஆனால் எல்லா சுவிசேஷத்திலும் குரூசிஃபிக்ஷனை பற்றி இருக்கும்.
இதில் இருக்கிறது அதில் இருக்காது, அதில் இதில் இருக்கிறது இன்னொன்றில் இருக்காது. இப்படி நாளையும் கூட்டி சேர்த்து பார்த்தாதான் கரெக்டான ஒரு பிக்சர், ஒரு பசில் மாதிரி இந்த 4 சுவிசேஷம். அப்போ நீங்கள் கேட்கலாம், மத்தையில் இருக்கிறதெல்லாம் மார்க்கில் இல்லையே, மார்க்கில் இருக்கிறதெல்லாம் லூக்கில் இல்லையே, லூக்கில் இருக்கிறதெல்லாம் யோவானில் இல்லையே, அப்படின்னா எதுக்கு 4 சுவிசேஷம்? ஒன்றே போதுமே. உதாரணமாக மார்க் வந்து மத்தாய் வந்து 1லிருந்து 100 வரைக்கும் எழுதுறார். 1 2 3 4 100 எழுதுறார். மார்க்கும் 1 2 3 100 எழுதுறார். லூக்கும் 1 2 3 100 எழுதுறார். யோவானும் 1 2 3 100 எழுதுறார். அப்படி 4 பேர் 100 100 எழுதுனாலும் எனக்கு 1 வச்சா போதுமே. அப்போ எதெல்லாம் மாத்தியனுடைய வளர்ப்பின்படி, சிந்தையின்படி, ஞானத்தின்படி உலகத்துக்கு இயேசுவை தெரியப்படுத்த விரும்புகிறாரோ அதுக்கு ஏற்ற பொருளை ஆவியானவர் கொடுத்து அவர் எழுதினார். அதில் என்னென்ன விடுபட்டிருக்கோ, என்னென்ன வேற சிலர்களுக்கு தேவைப்படுகிறதோ அது மார்க் எழுதுறார். அப்புறம் அதிலிருந்து விடுபட்டது மற்ற, ஏன்னா பலவிதமான சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வேண்டியது லூக்கா எழுதுறார். அதே போல தான் யோவான் எழுதுறார். இந்த 4 சுவிசேஷத்தையும் கோரிலேட் பண்ணி இணைத்து பார்த்தால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு வேண்டியதும் அங்க இருக்கு. எல்லாரும் ஒரே விஷயத்தை எழுதுனா ஒன்று ஈயடிச்சங்கோப்பி மாதிரி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி முட்டாளுக்கு உட்காந்து கேட்பாங்க, எதுக்கு ஈயடிச்சங்கோப்பி மாதிரி 4 ஒன்றே எழுதின போதுமேன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி அல்ல, புரியுங்களா? இது பசில் மாதிரி 4 சுவிசேஷத்தையும் இணைத்து பார்த்தால் இதில் அதில் இருக்க 2 சேர்த்து பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு கொலை நடந்த இன்வெஸ்டிகேஷன். அப்போ போலீஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது, சிபிஐ கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான், வேறு விதமாக அதை தேடி கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி பல ஏங்கிளில் 4 டைமென்ஷனில் எழுதப்பட்டது தான் இந்த சுவிசேஷம். சிங்கிள் டைமென்ஷன் அல்ல, 4 டைமென்ஷனில் எழுதப்பட்டிருக்கு சுவிசேஷம். அதை நாம் புரிந்து கொள்ளணும். புரியுதா? அதனால தான் இந்த 4 சுவிசேஷமும் முக்கியமாக இருக்கிறது. இவங்க சொல்கிறது இப்படி. அப்புறம் இவர் வைக்கிற அடுத்த பாயிண்ட் வந்து பவுலை பற்றி சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறார்? பவுல் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டவனே அல்ல. பவுல் வந்து திருமணம் பண்ணாதனால திருமணத்துக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாரு. பவுல் நினைச்சாரு கர்த்தர் அப்படியே அந்த காலத்தில் வருவார் என்று. அதனால பவுல் வந்து வித்தியாசமாக எழுதுறாரு. இயேசுடைய பிறப்போ இறப்போ எதுவுமே இயேசுடைய வாழ்க்கையை பற்றியே பவுல் எழுதவே இல்லை. அப்போ இதெல்லாம் கெட்டுக்கதைகள். பவுலுக்கு ஏற்றபடி எழுதிருக்குன்னு. பவுல் இயேசுக்குன்னு பிறப்பு இறப்பு எழுதுறதுக்கு வந்த ஆள் அல்ல. அதெல்லாம் முடிந்து இயேசு கிறிஸ்து பரலோகம் போய் 16 வருஷம் கழிச்சு தான் பவுல் விசுவாசத்துக்கே வராரு. அதுக்கு பிறகுதான் லூக்கு வராரு. அப்போ அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ பவுல் அந்நிய ஜாதிகளுக்கு என்ன தேவைப்படுகிறது, கிறிஸ்துவம் என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை என்றால் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்ன செய்தார், அவரை பின்பற்றினால் நமக்கு உண்டாகின்ற விஷயம் என்ன, சபை எப்படி உண்டாக வேண்டும், விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஒழுங்கும் ஆவிக்குரிய ஒழுங்கும் ஆவிக்குரிய விஷயங்களும் பவுல் எழுதினார். அது மூலமாக உலகத்தில் இருக்கின்ற மதங்கள் அதனுடைய தேவை அதை கண்டிக்கிறார் அவர். அந்த அந்த மதங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் எதிர்த்து நிற்கிறார் பவுல், எதிர்த்து எழுதுகிறார் பவுல். பவுல் வந்து ஒரு பெரிய புரட்சி செய்தார். ஒரே ஒரு எழுத்துல என்ன புரட்சி செய்தார்? அதான் அடி வாங்கினாரு அப்படிதானே இருக்கு, இல்லைங்க, எழுத்துல ஒரு புரட்சி செய்தார். நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ என்ன புரட்சி செய்தார் என்றால், பவுல் எழுதுகின்ற அந்த முதல் நூற்றாண்டில் பவுல் எழுதுகின்ற எல்லா ஊழியக்காரர்கள் எழுதுகின்ற அந்த காலத்தில் ரோம் நாட்டில் ரோம ஆட்சி இருந்த அந்த இடத்துல ஒரு சட்டம் இருந்தது. நீங்கள் 2 பேர் சந்தித்தாலோ, ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ, ஒரு பர்த்டேயோ, திருமணமோ, ஹவுஸ் வார்மிங்கோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம 2 விசுவாசம் சந்தித்தானே சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க பிரதர் சிஸ்டர் அப்படி கேட்போம் நம்ம. இல்லை அவங்களோட மதத்தின்படி ஒன்று கேட்பாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாட்டில் அப்படி இல்லை. ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், கர்த்தராகிய சீசருடைய நாமத்துக்கு எல்லா புகழும் வல்லமையும் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கர்த்தராகிய சீசருடைய நாமத்தை உங்களை வாழ்த்துக்கிறேன்னு சொல்லணும். முதல்ல என்ன சொல்லணும்?
கர்த்தரும் இரட்சகருமாகிய சீசருடைய நாமத்துக்கு எல்லா புகழும் வல்லமையும் இருப்பதாகன்னு சொல்லணும். திருமண ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அப்போ த பிகினிங் என்ன சொல்லணும்? கர்த்தரும் இரட்சகருமாகிய சீசருக்கு எல்லா புகழும் வல்லமையும் இருப்பதாக. வாங்க எல்லாரும் வாங்கப்பா, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இப்படி தான் சொல்லணும். 2 பேரை சந்திக்கும் பொழுதும், நம்ம பிரேசலோடு சொல்கிறதுக்கு முன்னாடி சந்திக்கும் பொழுதே கர்த்தராகிய இல்லைன்னா கர்த்தராகிய சீசருக்கு வாழ்த்துதல். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஒரு லெட்டர் எழுதுறீங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு லவ்வருக்கு லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்குவோமே. அப்போது நீங்கள் ஸ்டார்டிங் அப்படி இந்துக்கள் புள்ளியார் சுழி போடுவாங்க, கிறிஸ்தவர்கள் பிரேசலோடுன்னுவாங்க, கத்தோலிக்கர்கள் ஜெயம் ஜெயன்னு எழுதுவாங்க. இந்த மாதிரி எது எழுதினாலும் முதல்ல என்ன எழுதணும்? எல்லா புகழும் எல்லா கர்த்தர் ரட்சகருமாகிய சீசருக்கே அப்படின்னு எழுதணும். அப்புறம் தான் மற்ற எழுதணும். இது நீ செய்யாவிட்டால் உன் தலையை எடுத்துருவாங்க. இதுதான் அந்த நாட்டில் சட்டம். அந்த காலத்தில் பெரிய புரட்சி செய்தார் பவுல். என்னது? அவர் எழுத ஒவ்வொரு எழுத்தினுடைய ஆரம்பத்திலையும் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. சீசருடைய பேர் அங்கே வரல. லெட்டர் முடிக்கும்போது அப்படிதான் முடிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், சீசருடைய நாமத்தில் அல்ல. அப்படி ஒரு புரட்சி செய்தவர் தான் பவுல். புரியுதுங்களா? பவுல் இயேசு கிறிஸ்து சரித்திரமும் எழுதலையே, பிறப்பை பற்றி எழுதலையே, சிலுவையாரை பற்றி எழுதலையே. அதுக்கு எழுதுறதுக்கு பவுல் வரல. அது ஆல்ரெடி 4 பேர் எழுதியாச்சு. சபை எப்படி வளரணும், ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் பண்ணணும், உபதேசம் எப்படி கொடுக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி வாழணும் என்ற எல்லா விதமான ஒழுங்குமுறை சட்டங்களும் பவுல் எழுதுகிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேதுரு எழுதுகிறாங்க, பிறகு யாக்கோபு எழுதுகிறார், யூதா எழுதுகிறார். முடிஞ்சிடுச்சு, புதிய ஏற்பாடு முடிஞ்சிடுச்சு. கடைசியாக யோவான் கடைசி நாட்களில், உலகத்தினுடைய கடைசி நாட்களில் என்னென்ன உலகத்தில் நடக்கின்ற வித்தியாசம் உண்டாகும் என்று அது அச்சிட்ட பிரகாரம் இப்போ நடந்துக்கிட்டும் இருக்குது. இதுதான் பிரியமானவர்களே. இந்த டுபாக்கூர் உட்காந்துக்கிட்டு இந்த 3வது பார்ட்டு அது கேட்டதே டைம் வேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை, உப்பு சப்பு இல்லாத ஒரு 3வது பார்ட்டு வேஸ்ட்டு. அதனால தான் நான் அதெல்லாம் கேட்காம நானே அவருடைய கேள்விக்கு பதில் வச்சுக்கிட்டே வந்தேன். வேறு ஒன்றும் அல்ல பிரியமானவர்களே. மறுபடியும் 4வது பார்ட்டில் நாம் சந்திப்போம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் விருப்பம் இருந்தால் பார்க்குறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது கத்தோலிக்கர்களும் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவர்களும் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவ அல்லாதவர்களும் பார்க்க வேண்டும். இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது புரியாத ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரைஸ்லோடு போடுங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுங்க, கேளுகள் வையுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பிரியமானவர்கள், நீங்கள் இந்துக்களாக இருக்குமானால் இந்த மாதிரி பார்ப்பன பிராமணர்களுடைய கெட்டு கதைக்குள்ள நீங்கள் போய் சிக்காதீங்க. ராமன் ஒருத்தர் பிறக்கலை, கிருஷ்ணன் ஒருத்தர் பிறக்கலை, அதெல்லாம் கட்டுக்கதைகள், எல்லாம் மித், ஊகா போகங்கள். பார்ப்பனர்கள் என்ற அந்த ஆரியர்கள் பல நாட்டில் இருந்து வந்தவங்க அந்தந்த நாட்டினுடைய மித்தினுடைய எல்லா விதமான கூட்டு கலவையுமாக கொண்டு வந்து உண்டாக்கின ஒரு வழிதான் இந்த இந்துத்துவம் என்பது. இன்னைக்கு வரைக்கும் இந்து மதம் என்ற மதம் இல்லை, இது சனாதானம் என்று இருக்கு, அவ்வளவுதான். ஆகையினால் மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்த ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் சிலுவையில் இரத்தத்துக்கு நீங்களும் அந்த பலன் அனுபவிக்கலாக மாற முடியும். உங்களுடைய பாபத்தை அவர் மன்னிப்பார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவார். அவருடைய வருகை நேரத்தில் அவருடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.